ஷப்பா விஷ்ணு பேசுகிறப்பா. சென்னையில் உள்ள கணக்கு ஏற்கனவே சென்னையில் உட்காந்துட்டேன். சென்னையில் நெற்கோட்டில் எல்லாமே உட்காந்துருக்கு. ஆணும் பெண்ணும் இங்கே பூரா வேலைக்கு போகிறேன் 10,000 சம்பளம், 15,000 சம்பளம், 20,000 சம்பளம், 30,000 சம்பளத்துக்களை வாங்கி ஆணும் பெண்ணும் கூத்தடிக்கிற பார்த்தா இவன் பூரா இங்கே பூரா இணைதான் பூரா இடத்துக்களை விற்று போய் அங்கே வேலையை பாருங்க. அங்கே பூரா கூத்தடிக்கி கும்மால் அடிக்கி, புரியுதா? பூரா இடம் பூரா நஞ்ச குஞ்ச பூரா அழிக்க பூரா இதே காரணம். இதுக்கு என்ன காரணம்? அரசியல்வாதி காரணம். இந்த பேளால காரணம். ஒழுங்காக விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோன்னு போ அப்படின்னு விட்டுருக்கணும். எல்லாம் போட்டியா விற்று கொண்டா நாங்கள் பணம் வச்சுருக்கோம், இடத்த வாங்குதோம்னு வாங்கிட்டான். தொழிற்சாலை சென்னையில் இருக்கிற தொழிற்சாலை பூராமே கம்ப்யூட்டரை தட்டி பாழாக்குற கணக்கை பூரா க்ளோஸ் பண்ணி முழிச்சு பார்த்து கம்பெனியை பூரா நொறுக்கிது. சென்னையில் உள்ள கம்பெனியை பூரா நொறுக்கியாச்சுன்னா அரசியல்வாதி குடும்பியை பூரா பிடிச்சி ஆட்டி கொண்டு வந்து உள்ளே செயலரில் ஏற்றிடலாம். அதான் முடிஞ்சு வச்சு கணக்கு. அதனால் முழிச்சு பார்த்து எல்லா கம்பெனியும் போய் உள்ளே இறங்கிரு. இன்றைக்கி போய் அந்த வேலையை பார்த்துரு. பூரா கம்பெனியில் இறங்கி முழிச்சு பார்த்து அந்தந்த கம்பெனிக்காரன் சண்டையும் சத்திரமாக போய் நாசமாக ஆகி பூரா பேப்பர் இல்லாமல் பூரா நீதிமன்றத்துக்கு உள்ளே வரணும். புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. பூரா கம்பெனியும் பாரு, சென்னையில் போய் பாரு, ஒரு முளத்துக்கு வீட்டுக்குள்ளே 10 பேர் படுத்து கிடப்பான். நோய் விட்டாச்சுன்னா சுண்டி போவான். அப்படி போய் பூரா கிராமத்தில் உள்ள பூரா அங்கே போய் கிடக்கான். படித்து அவன் தாய் தப்பன் சொல்லுவான், ஏலே படித்து கவர்மெண்ட் வேலை வாங்கண்டா, அப்படின்னா தான் சொகுசா போகலாம், சொகுசா வரலாம், படுத்து கிடக்கலாம், படுத்துக்கிட்டே சம்பளம் வாங்கலாம்னு இந்த பேகை செஞ்ச கூத்து. இவன் பூரா விவசாயத்தை அழிச்சிட்டான். பூரா படித்து அனுப்பிட்டான். பூரா படித்து அனுப்பி விவசாயத்தை அழித்து நாசம் பண்ணிட்டான். இங்கே உள்ளவன் பூரா புரோக்கர் பூரா தடவி காகித பேப்பர் கெட்டாக வச்சுருக்கணும். பூரா இந்த மாதிரி கூத்து நடந்துருச்சு. இந்த கூத்தை எல்லா கம்பெனியும் க்ளோஸ் பண்ணு. அப்படின்னாத்தான் இடம் எங்கே நம்ம விவசாயம் கிடக்கா, அந்த விவசாயம் பண்ணுவோம், சாப்பிடுவோன்னு வரும். இல்லைன்னு வச்சுக்கோ, அழிச்சிருவான். சென்னையில் இருக்கிற கம்பெனி அத்தனை கம்பெனியும் முழிச்சு பார்த்து கந்தல் கோலமாக ஆக்கிரு. அவன் கம்பெனி பூரா திவால் ஆகிடணும். ஆகிட்டாலே முடிஞ்சு போச்சு. இவனுங்களுக்கு வரியும் போகாது, வட்டியும் போகாது. இவன் ஒருத்தன் அமைச்சர் பூரா நக்கிட்டு கிடப்பான். முதலமைச்சர் நக்குவான் மாற்றி, மந்திரி அவனோட மாற்றி நக்குவான். எம்எல்ஏ இங்கேருந்தே நக்கிட்டே போவான். இதான் நக்கிற வேலை, விடுத வேலை, உன் வேலை. தமிழ் பண்பாடில் தமிழில் சொன்னா தாப்பா தமிழ்நாட்டுக்கார பயிலுக்கு தெரியும். முக்காலுக்கு சத்தியம். நக்க விடு. சென்னையில் இருக்கிற கம்பெனியை பூரா சோழியை முடிச்சிரு. போய் உட்காந்துங்க, 2 பேரும் போங்க. போய் கம்பெனியில் பூரா தலை சண்டையும் சத்திரமாக ஆகி நாசம் பண்ணி விடுங்க. சென்னையில் இருக்கிற அத்தனை கம்பெனி குளோஸ் ஆயிடுச்சுனால தமிழ்நாடு நம்ம அவன் வச்சான், தமிழ்நாடு நாசமாக போயிடும். அது அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. தாய் மண் தமிழ் மண், தாய் இந்தியா நாடு விவசாய மண். இதான் சென்னையை க்ளோஸ் பண்ணு. போய் உட்காந்துக்கோ. மாற்றி அமைச்சர்லேருந்து நக்கட்டும். நீ முழிச்சு பார்த்துட்டு எல்லா கம்பெனியும் ஜோலியை முடிச்சிடப்பா. கம்பெனியை பூரா ஜோலி முடி. கம்பெனியை பூரா ஜோலி முடியாப்பா. முக்காலும் சத்தியம். கம்பெனி எல்லா கம்பெனியும் சென்னை பிடிச்சாச்சுன்னா எல்லா கம்பெனியும் நொறுங்கி போவான். ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூரு பூரா விட்டுருக்கானா. என் புள்ள 20,000 சம்பளம் வாங்குது, 30,000 இவன் விவசாயத்தை பார்ப்பான். இல்லைன்னா விற்று தின்னுட்டு நக்கிட்டு கிடக்கான். அம்பிட்டு போயிடும். ஒவ்வொருத்தரும் நச்சு அடப்பா. பூரா போய் ஓடு. சென்னையில் இருக்கிற கம்பெனி பூரா நச்சு அடப்பா. பூரா முழிச்சு பார்த்து போட்டு நாசமாக போட்டோம். கந்தல் கோலமாகட்டும்பா. முக்காலும் சத்தியம்.